அப்போ பிரச்சனையை தீர்க்கிறது இவருடைய நோக்கம் இல்லை. அந்த பிரச்சனைக்கு காரணமாக திமுகவை கைகாட்டி பாஜகவை தப்பிக்க வைக்கிறது தான். இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் பிரச்சனையிலே எடுத்துப்போமே, விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் டிவோர்ஸ் கேட்குறான். விஜய்கிட்ட இருந்து சங்கீதா டிவோர்ஸ் கேட்குறாங்க. ஏன் டிவோர்ஸ் கேட்குறாங்க? அவன் என்னை கொடுமைப்படுத்துறான், அவன் என்னை ஒழுங்காக பார்த்துக்கல, 26 வருஷமா என்னை சுரண்டிட்டான், இப்போ எனக்கு உரிய இழப்பீடோட எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இதில் கல்பிரிட் யாரு? விஜய். இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க, இன்னொரு நடிகையோட இவர் வெளியே சுற்றுறது எனக்கு மன உளைச்சலை தருது, அது அந்த தொடர்பு தான் எங்கள் துண்டிப்புக்கு காரணம்னே சொல்கிறாங்க. அப்போ இவர் வேறு ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வெளியே போகிறாரு, அதுதான் இந்த நடிகையான்னு தெரியாதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த நடிகையை கூட்டிகிட்டு வெளியே சுற்றுறாரு, மன உளைச்சலை ஏற்படுத்துறாரு. இந்த மன உளைச்சலுக்கு யார் காரணம்? விஜய் தானே. விஜயை விடுங்கப்பா, திரிசா தான்ப்பா எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது விஜயை காப்பாற்றுறதா இல்லையா? காப்பாற்றுறது. அதே தானே இவர் ஒன்றிய அரசாங்கத்துக்கு பண்ணுறாரு. ஒன்றிய அரசாங்கத்தை விடுப்பா, மாநில அரசு தான்ப்பா எல்லா கேள்வியும் கேட்கணும்னு மாநில அரசை நோக்கி திருப்புறாருல. நல்ல கேள்வி கேட்க திராணி கிடையாது, நல்ல பதில் சொல்ல தெம்பு கிடையாது, நல்ல கொள்கை தலைவர்களை வச்சுக்கிட்டு அது ஏன் அவ்வளோ கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறான்னா இவங்க எல்லாரையும் தரைமட்டமாக்கணும், இவங்க எல்லாரையும் கண்டென்ட் இல்லாதவங்களா மாற்றணும். பெரியாரை பற்றி இன்னைக்கு ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா பெரியார் என்னென்ன பேசினார்ன்றத அவ்வளவு ஆழமாக பேசக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் இந்த ஆழ அகலத்தோட மற்ற மாநிலங்கள் அந்த மாநிலத்தின் தலைவர்களை பேச முடியுதானா? முடியல. அம்பேத்கரை பற்றி தமிழ்நாடு ஆழமாக பேசுகிற அளவுக்கு மற்ற மாநிலங்களில் பேசுகிறாங்களான்னா இல்லை. தமிழ்நாட்டை விட பெரிய பெரிய சிலைகள் அம்பேத்கருக்கு இந்தியாவில் இருக்கிறது, தமிழ்நாட்டை விட பெரிய பெரிய நினைவிடங்கள் அம்பேத்கருக்கு இந்தியா முழுக்க இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை விட அதிகமாக அம்பேத்கரை வாசிக்கின்ற மாநிலம்னு ஒரு மாநிலம் இருக்கானா? அப்படி ஒரு மாநிலம் கிடையாது இந்தியாவில். அப்போ அதுவும் எங்க அண்ணனால தான் சொன்னாங்களே, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுல ஒரு கூத்து கேட்டீங்களா? கார் திடீர்னு உள்ள குறுக்க பாஞ்சிருச்சு, அதில் விஜய் இல்லை, அது சில்பா குமார் ஏற்பாடு. இன்னைக்கு தான் என் சேனலில் ஓப்பன் பண்ணி விட்டேன். போயிட்டு வர வரைக்கும் உனக்கு ஒரே ஒரு டாஸ்க் டிரைவர் கொடுத்தது, நீ போ, அது டீசல் போட போச்சா இல்லை காய்கறி வாங்க போச்சான்னு தெரியாது, காருக்குள்ள லைட்டை மட்டும் போட்டக்கூடாது, அதுதான் உன்னோட டாஸ்க்கு அப்படின்னு. உள்ள அண்ணன் இல்லை.